ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கடந்த 3 நாட்களாக நமது அண்டைய நாடான ஒரு பாகிஸ்தானுக்கு நமக்கும் ராணுவத்துக்கு இடையிலே எல்லை பிரச்சனைக்கான போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் என் தெய்வ திருமகன் இன்றைக்கல்ல 54 காலகட்டங்களிலே 53 காலகட்டங்களிலே பாராளுமன்றத்திலே சொன்னார். பாகிஸ்தானை பிரித்து கேட்டவனும் முட்டாள், பாகிஸ்தானை திருப்பி கொடுத்தவனும் விடுதலை கொடுத்தவனும் முட்டாள் என்று சொன்னார். அவர்தான் தீர்க்க தரிசியாக சொன்னார். என்றைக்காக இருந்தாலும் இந்த இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உள்நோக்கத்திலே வெள்ளைக்காரர்கள் உருவாக்கிய ஒரு அடையாள நாடுதான் பாகிஸ்தான். ஆகவே அது என்றைக்கும் இந்த சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு உறுத்தலாகவும் ஒரு இடையூறாகவும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்திலே தான் வெள்ளைக்காரன் அன்றைக்கு இதை பிரித்து கொடுத்து சென்றான் என்பதை பாராளுமன்றத்திலே விளக்கமாக சொன்னவர் தெய்வ திருமகனார் அவர்கள். நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர்கள் என்ற தாரக மந்திரத்தை சொன்னவர் தான் என் தெய்வ திருமகனார் என்பதை இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை சொல்லி, அப்பேற்பட்ட ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மத இன மொழிகளை கடந்து நேசிக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு தலைவன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நீயும் நானும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தை ஒட்டுமொத்த இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய வியப்பாக பார்க்கக்கூடிய நிலையிலே உயர்த்தி கொண்டே செல்கிறாரே மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் தான் மட்டும்தான் என்பதை இந்த இடத்துல மீண்டும் நான் சொல்லுகிறேன். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சராக இருக்க போகின்ற மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது.